வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சுவனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றையும், படிப்பினைக்குரிய ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் அறிந்து வருகிறோம். இந்த சமுதாயத்தில் நபித்தோழர்களை பற்றியுள்ள நன்மதிப்பு கூடுவதற்காக வேண்டியும், அவர்களுடைய மார்க்க ஞானம், தியாகங்கள் இந்த மனித சமுதாயத்தில் கட்டாயம் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் குடும்பமாக பாடங்கள் பல பெற்று அவர்களைப் போல் இல்லாவிட்டாலும் இந்த மனித சமுதாயத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடக்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அந்த உத்தம தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தினசரி நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற ஒரு நபித்தோழர், நான் அறிந்தவரை இஸ்லாமிய வரலாற்றில் நபித்தோழர்களுடைய வரலாறுகளை எழுதுகிற ஆசிரியர்கள், நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிடுகிற அன்பர்கள், நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை உரையாக பேசுகிற தோழர்கள் யாரும் பேசிராத, அவருடைய உண்மைகள் இந்த மனித சமுதாயத்தில் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட, சியாக்களால் மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்கின்ற, அந்த விமர்சனத்திற்கு அறிந்தும் அறியாமலும் இஸ்லாமிய சமுதாயமும் பழிகேடாகி இருக்கிறதோ என நினைக்க தூண்டுகின்ற ஒரு நபித்தோழர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, நீங்கள் பலமுறை ஜுமாவுடைய மேடைகளிலும் திருக்குரான் விளக்க உரை வகுப்புகள், ஒரு நாள் நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், தெருமுனை பிரச்சாரங்கள் என்று எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இந்த உத்தம தோழருடைய வாழ்க்கை வரலாறு இந்த மனித சமுதாயத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதை வருத்தத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஹதீஸுகளை ஆய்வு செய்யும் போது, வரலாறுகளை படித்து பார்க்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு உத்தம தோழரையா இவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள், கல் நெஞ்சக்காரர்கள் என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது தோழர்களே. இவர் யார் என்பதை ஒரு 5 நிமிடத்திலேயே உங்களுக்கு என்னால் சொல்லிவிட முடியும். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவையில் இருக்கிற வஹி எழுதுகிற ஒரு தோழர். அதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணப்பட்ட தோழர் அல்ல இவர். அல்லாஹ்வுடைய வஹி எழுதுகிற சபையில் இருந்த ஒரு தோழர். இவருடைய சகோதரியைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார். அந்த அடிப்படையில் மச்சினன் என்று சொல்லுவோமா இல்லையா, அந்த உறவு முறையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக இந்த தோழருக்காக வேண்டி எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்.
இவர் அறிவித்த நபிமொழிகள் புகாரிகளிலும் முஸ்லிம்கள் போன்ற முஸ்லிம் என்று ஹதீஸ் கிதாபுகளிலும் பரவலாக காண கிடைப்பதை பார்க்கும்போது ஏன் இந்த சமுதாயம் இவரை மட்டும் விட்டு வைத்தது? வளர்ந்து வருகிற தலைமுறையினருக்கு ஏன் இந்த சமுதாயம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துச் சொல்லவில்லை என்று தோன்றியது. கட்டாயம் இந்த உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்கிற இந்த தலைப்பின் கீழ் அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த மனித சமுதாயத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில், மார்க்க அறிஞர்களுடைய உதவியின் பேரில் தொகுக்கப்பட்ட சம்பவங்களைத்தான் உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு எடுத்துச் சொல்ல போகிறேன். தோழர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டவுடனே அவருடைய மகன் யசீத் ஹுசைன் அவர்களை கொன்றவர் என்றெல்லாம் இஸ்லாமிய பாடல்கள் கூட தப்பும் தவறுமாக பாடிய பாடல்கள் நம்முடைய நினைவுக்கு வரலாம். யசீத் என்றவுடனே அவரா கர்பலா யுத்தத்தில் ஹுசைன் அவர்களை கொன்றவர் என்றுதான் நம்முடைய நினைவுக்கு வரும். அவருடைய தந்தை முஆவியாவா அலி அவர்களை எதிர்த்து போரிட்டவர், அலி அவர்களுக்கு பையத்து செய்யாதவர், அலி அவர்களையும் மீறி சாம் நாட்டை தன் கைவசம் வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை விரும்பி வாழ்க்கை நடத்தியவர் என்கிற ஒரு நினைவு, ஒரு பிக்சர் இந்த மனித சமுதாயத்தில் சியாக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, அது இஸ்லாமிய வரலாறு அல்ல. முதலில் உங்களுடைய சிந்தனையில இருந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அபூ சுபியான் உங்களுக்கு தெரியும். யாருவர்? அவருடைய மனைவி ஹிந்தா இப்பொழுது தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரலை கடித்து துப்பிய ஒரு பெண். அவருடைய மகன்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சகோதரனும் இருந்தார், யசீத் என்கிற பெயரில். குழம்பிவிடக் கூடாது, பின்னால் வருகிற வரலாற்றுக்கு இதை தேவையான ஒரு குறிப்பு. அவருடைய முஆவியாவுக்கு ஒரு தம்பி இருந்தார், சகோதரன் இருந்தார், அவருக்கும் யசீத் என்ற ஒரு பெயர் உண்டு. முஆவியாவுக்கு சொந்த மகன் உண்டு, அவருக்கும் யசீத் என்ற ஒரு பெயர் உண்டு. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குடும்பம் பிறிதொரு காலத்தில் இஸ்லாத்தை குடும்பமே தழுவியது. அபூ சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போரை தவிர மீதமுள்ள நிறைய போர்களில் இஸ்லாத்துக்கு எதிராக படை திரட்டு வந்தவர், சஹாபாக்களுடைய அதிக வெறுப்பு கூறியவர், மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவியவர். அபூ சுபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் தஞ்சம் புகுந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்புண்டு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவித்தவர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அபூ சுபியான் இஸ்லாத்தை தழுவிய பிறகு சஹாபாக்களால் கொஞ்சம் வெறுக்கப்பட்டார். காரணம் என்ன? அறிவில் முதிர்ந்தவர், மூத்தவர், நம்மை விட அல்லாஹ்வுடைய ரசூலை நன்கறிந்தவர். மக்கத்து பெருவீதியில் இருந்தும் இஸ்லாத்தை ஏற்காமல் அந்நியனை போல வாழ்ந்தாரே, படை திரட்டி வரும்பொழுதெல்லாம் தளபதியாக வந்தாரே, மூர்க்கத்தனமாக எதிர்க்கிற கூட்டத்தில் எல்லாம் இவர் இருந்தாரே என்கிற ஒரு வேதனை தோழர்களுக்கு இருந்தது. மனிதர்கள் தானே. இஸ்லாத்தை ஏற்றவுடனே அவர் வருகிற சபையெல்லாம் சஹாபாக்கள் மௌனம் சாதிப்பார்கள், முகம் கொடுத்து பேச மாட்டார்கள், வெறுப்பை தெரியப்படுத்துவார்கள். இப்படியே போய்கொண்டிருக்கும் போது அபூ சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தார். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4914வது நபிமொழியாக நீங்கள் இந்த குறிப்பை பார்க்கலாம். அபூ சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு 3 கோரிக்கையை உங்களிடத்திலே முன்வைக்கிறேன், கட்டாயம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்கள், ஏற்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எனக்கு உம்மு ஹபீபா என்ற ஒரு மகள் உண்டு, அதை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திருமணம் முடிக்கிறேன் என்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, எனக்கு ஒரு மகன் உண்டு, நல்ல எழுதுகிறவர், கவி நயம்பட பேசுகிறவர், அரபு நாலேஜ் உள்ளவர், அந்த எனது மகன் முஆவியாவை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், உங்களுடைய எழுத்து பணிக்கு அவரை நீங்கள் பயன்படுத்துங்கள். சரி, ஆகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை நான் தழுவுவதற்கு முன்னதாக நிறைய போர்களில் இஸ்லாத்திற்கு எதிராக வந்திருக்கிறேன். நான் அந்த கரைகளை துடைக்கும் விதமாக முஸ்லிம்கள் மத்தியிலே நன்மதிப்பு எனக்கு உயர வேண்டும் என்பதற்காக இனி ஏதாவது போர்கள் நடந்தால் என்னை நீங்கள் தளபதியாக நியமிக்க வேண்டும். அப்படி தளபதியாக நான் ஏற்று இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு தியாகம் செய்து எனக்கு மேல் இருக்கிற கரையை நான் துடைக்க வேண்டும் என்றார். ஆகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுபியான் இப்படி சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுத்தாளராக நியமித்தார். சாதாரண எழுத்தல்ல, வஹி எழுதுகிற துறையில் நியமித்தார்.
உம்மு ஹபீபாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க எடுத்த உடனே என்ன காரணம் என்றால், உம்மு ஹபீபாவை ஆரம்பத்தில் உபைதுல்லா பின் ஜஹஷ் என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. இந்த தந்தை இஸ்லாத்தை வருவதற்கு முன்னதாகவே தாய் ஹம்சா அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய அந்த நேரத்தில் கூட, அதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை மகள் தழுவிவிட்டாள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார் கணவரோடு. இந்த உபைதுல்லா உம்மு ஹபீபாவை திருமணம் முடித்து இஸ்லாத்தை ஏற்று அபிசீனியாவுக்கு சென்றார் ஹிஜ்ரத் செய்கிற கூட்டத்தாரோடு சேர்ந்து. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம், அபிசீனியாவில் வைத்து மதம் மாறி கிறிஸ்தவராகவே இறந்து போய்விட்டார். ஆகவே இவர்களுக்கு மத்தியிலே திருமண முறிவு ஏற்பட்டு விட்டது. உம்மு ஹபீபா அவர்கள் அபிசீனியாவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது, ஹிஜ்ரத் செய்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் மதம் மாறிவிட்டார், அந்த பெண் விவாகரத்து பெற்று தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் இருக்கும்போது கிட்டியது. அதற்கு ஏற்பத்தான் அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்திற்கு சம்மதித்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு ஹபீபா அவர்களை திருமணம் முடித்ததின் மூலம் எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாமனாராக திகழ்ந்தாரோ அதே போல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாமனாராக மாறிவிட்டார். ஈரலை கடித்து துப்பிய ஹிந்தா என்கிற பெண் மாமியாராக மாறிவிட்டார்கள். கொச்சைப்படுத்தப்படுகிற வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மறுமை வாழ்வையும் கபர் வாழ்வையும் சிறப்பிக்க ஆக்க வேண்டும், அவருக்கு மைத்துனராக மச்சினனாக மாறிவிட்டார். அவருடைய சகோதரர் யசீத், முஆவியாவுடைய மகன் யசீத், குடும்பமே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியது. அந்த வரலாற்றை தான் தோழர்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியாவுக்கு செய்த பிரார்த்தனை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனை பாருங்கள். யா அல்லாஹ், முஆவியா அவர்களை நீ நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் நீ ஆக்குவாயாக. அவருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, அவரின் மூலம் மக்களும் நேர்வழி அடைய நீ உதவி செய்வாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்த இந்த மாமனிதர் இன்றைக்கு ஷியாக்களால் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள். எல்லா நபித்தோழர்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யசீத் அவர்களையும், இந்த முஆவியா அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி முஹர்ரம் மாதம் வந்தால் மார்புகளில் அடித்து சோகத்தை வெளிப்படுத்தி இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற சமுதாயம் இன்று வரை இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. யா அல்லாஹ், நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் நீ அவரை ஆக்குவது மட்டுமல்ல, நேர்வழி காட்டு, அவரின் மூலம் மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். தோழர்களே, இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மை என்று நான் சொல்லுவேன். அதிலும் எங்கிருக்கிறது இந்த நபிமொழி? எங்கோ தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கிதாபுகள் அல்ல, முகவரி அற்ற கிதாபுகள் அல்ல. புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இந்த நபித்தோழரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளை பார்த்து கேட்கிற நீங்கள் நிச்சயமாக அதிர்ந்து போவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், புகாரியில் 2924வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் முதலில் கடல் வழியாக சென்று யார் போர் தொடுக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீசருக்கு எதிராக, ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னன் சீசருக்கு எதிராக யார் முதலில் படை திரட்டி செல்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகளை படித்து பார்த்தால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் சைப்ரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு போர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் தான் நடக்கிறது. தோழர்களே, ஹிஜ்ரி 27ஆம் ஆண்டு இந்த சைப்ரஸ் போர் முஆவியா அவருடைய தலைமையில் கடல் வழி பயணமாகத்தான் இந்த போர் ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரை வழியில் மக்களை சந்தித்து போர் நிகழ்த்தி கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் கடல் வழி பயணமாக சென்று தாக்குகிற அந்த கூட்டத்தின் சொர்க்கத்திற்கு தகுதியான கூட்டம் என்று வாழ்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். தலைமையேற்று சென்றவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. சீசருக்கு எதிராக, ரோமாபுரி மன்னர் சக்கரவர்த்தி சீசருக்கு எதிராக படை திரட்டி சென்றவரும் இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஹிஜ்ரி 53ஆம் ஆண்டு. தோழர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலால் சொர்க்கத்திற்கு தகுதியான கூட்டம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியான கூட்டம் என்று சொன்ன அந்த 2 போர்களையும்
தலைமையேற்று நடத்தியவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற வரலாறு இந்த மனித சமுதாயத்தில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு விட்டதோ என்று நான் எண்ணுகிறேன். யாரும் பேச மாட்டார்கள். காரணம், பிரச்சனைக்குரியவர் என்று ஒரு வரியில் ஒதுக்கி தள்ளி விடுவார்கள். அப்படிப்பட்டவர் அல்ல இவர். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தில் நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறானே, அல்லாஹுவே ஈமானால் எங்களுக்கு முந்தி சென்றவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே என்கிற துஆ மறந்துவிடக் கூடாது. நாயகத்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது யாரை குறித்தும் ஒரு வெறுப்புணர்வு நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. குறைத்து மதிப்பிடுகிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு உரியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை கொண்டவர்கள் வஹி எழுதுகிற ஒரு சபையில் இருக்கிறார் என்றால் 15 நாட்களாக தொடர்ந்து ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறும் நாம் இங்கே பரிசீலனை செய்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ஹதீஸைகளை கொண்டும் தெரிந்து வருகிறோம். தொடர்ந்து நாம் வஹி எழுதுகிற தோழர் என்று ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாருடைய வரலாறாவது இங்கே சொல்லப்பட்டதுண்டா? வஹி எழுதுகிற சபை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் உன்னதமான சபை. அந்த சபையில் இடம்பெறுகிற தோழர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, ஒரு நாள் இவர் பயணக்கலப்பின் காரணமாக ஒரு ரக்காத் வித்ர் தொழுது விடுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே மக்கள் கேட்டார்கள், முஆவியாவிடத்திலே நீங்கள் பேசக்கூடாத ஒரு ரக்காத் வித்ர் தொழுகிறாரே என்றார்கள். இப்னு அப்பாஸ் வாழ்க்கை வரலாறு நாம் பேசப்பட்டதுதான், நீங்களும் கேட்டவர்கள் தான். அல்லாஹுவே இவருக்கு வேத ஞானத்தை கொடு, மார்க்க விளக்கத்தை கொடு, அல்லாஹுவே இவருக்கு கல்வி ஞானத்தை கொடு பிரார்த்தனை செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூத்தவர்களை கண்டால் மதிப்பு மரியாதையும் கொடுத்து கண்ணியத்தோடு வாழ்ந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மக்களுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முஆவியா யார் தெரியுமா? மார்க்க சட்ட வல்லுனர் முஆவியா என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரியிலே 3765வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார், முஆவியா யார்? அவர் சட்டக்கலை மாமேதை, சட்ட நிபுணர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்கிறார், மனிதர்களில் நற்குணம் மிக்கவர் இவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நற்குணம் மிக்கவர், அந்த அளவுக்கு தலை சிறந்த நன்னடத்தை உள்ளவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு அன்றைக்கு ரோமாபுரி மன்னரை குறித்தும் பாரசீக மன்னர்களை குறித்தும் கொஞ்சம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள், அவருடைய வீரம், தீரம், படை, அவருடைய ஒவ்வொரு சாமர்த்தியங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வருகை தந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நம்மோடு முஆவியா அவர்கள் இருப்பது உங்களுக்கு போதாதா? முஆவியா அவர்கள் நம்மோடு இருக்கவா பாரசீக மன்னர்களையும் ரோமாபுரி மன்னர்களையும் சக்கரவர்த்திகளையும் நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இவர் உங்களுக்கு போதாதா என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஷாமுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டாரோ, அவருக்கு பிறகு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஷாமுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டாரோ, அதற்கு பிறகு உமர் அவர்களுடைய தலைமையால் நியமிக்கப்பட்டவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. சிறிய ஒரு வித்தியாசம், 20 ஆண்டு காலம் ஷாமிலே கவர்னராக இருந்தார். ஷாமிலே இருக்கிற மக்களுடைய சுபாவம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவதூறுகளை சொல்லுவார்கள், பழி சொல்லுவார்கள், பொய் சொல்லுவார்கள், ஆட்சியாளர்களை நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள். அங்கு செல்லுகிற யாரையும் நிம்மதியோடு ஆட்சி நடத்த விட மாட்டார்கள். ஆனால் முஆவியா அவர்கள் 20 வருட காலம் அங்கே ஆட்சி நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் எல்லோருடைய மக்களுடைய உள்ளங்களையும் வென்றெடுத்தார். இந்த குறிப்பு உங்களுக்கு பிறகு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். 20 ஆண்டு காலம் சகோதரன் யசீத் அவர்கள் அண்டை மாகாணத்தை கவர்னராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது சகோதரர் யசீத் அவர்கள் இறந்த பிறகு அதையும் சேர்த்து தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு மன்னராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ஆண்டு காலம் சாம் நாட்டை மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். கடல் வழி தாக்குதல் என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைவந்த கலை என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த முஆவியா நம்மோடு இருக்கும்போது
நீங்கள் யாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறீர்கள் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை தந்திருந்தால் பாதி ஆயுளை எனது முஆவியாவுக்கு நான் கொடுத்திருப்பேன். யார் சொன்ன வார்த்தைங்க இது? நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அம்மாவுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னாரே, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ, வாழ்த்து செய்தி, ஆதங்கம், எனது முஆவியாவுக்கு கொடுக்க எனக்கு ஆயுள் இல்லையே, வயதில்லையே, அதிகமான வயது எனக்கு இருந்தால் பாதி வயதை நான் முஆவியா அவர்களுக்கு கொடுத்திருப்பேனே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நன்மதிப்பு குறைந்தவரா முஆவியா அவர்கள்? பேசப்படுவதற்கே பயப்படுகிற அளவுக்கு கோரமானவரா முஆவியா அவர்கள்? வரலாறுகளிலே கொச்சைப்படுத்தி பேசுகிறார்களே, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும். காரணம், யா அல்லாஹ் எனது தோழர்கள், யா அல்லாஹ் எனது தோழர்கள், யா அல்லாஹ் எனது தோழர்கள், எனக்கு பிறகு எனது தோழர்களை வெறுக்காதீர்கள், ஏசாதீர்கள். வெறுப்பவர்களும் ஏசுபவர்களும் என்னை ஏசுவதற்கு சமம், என்னை நேசிப்பதற்கு சமம் அவர்களை நீங்கள் நேசிப்பது. என்னை நீங்கள் ஏசி பேசி வேதனை செய்தால் அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும். எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபி தோழர்களை. அவர்களை நேசிப்பது என்னை நேசிப்பது, என்னை நேசித்தால் அல்லாஹ் நேசிப்பான். அவர்களை வெறுப்பது என்னை வெறுப்பது, என்னை வெறுத்தால் அல்லாஹ் வெறுப்பான். அல்லாஹ் வெறுத்தால் அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாயக தோழர்கள் இன்றைக்கு கூட, ஏன் உலகம் அழிகிற வரை கையில் இருக்கிற திருக்குர்ஆன் அந்த வஹியை எழுதிய அந்த தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகவே தான் சொன்னார்கள், எனக்கு ஆயுள் இல்லையே, இருந்தால் பாதி ஆயுளை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கொடுப்பேனே என்று ஆதங்கப்பட்ட சம்பவம் உண்டு. இந்த தோழருடைய எண்ணத்தை பாருங்கள். அபூபக்கர் அவருடைய மரணத்தை பார்க்கிறார், 63வது வயதில் மரணிக்கிறார்கள். உமர் அவருடைய மரணம் 63வது வயது. உஸ்மான் அவருடைய மரணம் 63வது வயது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணம் 63வது வயது. இவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி 63வது வயதில் மரணித்தாரோ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மா மேதைகள் எல்லாம் எப்படி 63வது வயதில் மரணித்தார்களோ அதே போல அதே வயதில் எனக்கு மரணத்தை தாயா அல்லாஹ். ஏதாவது நபித்தோழர் இப்படி துஆ செய்ததுண்டா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் அடக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களே தவிர அதற்கு மேல் நான் வாழ விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தம தோழர்கள் எல்லாம் அதற்கு மேல் வாழ்ந்தது கிடையாது. ஆகவே எனக்கு 63வது வயதிலேயே மரணத்தை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நன்மதிப்பு மிக்க ஒரு தோழர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவருடைய மரணம் 78வது வயதில் தான் நிகழ்ந்தது. அது தனி வேறு விஷயம். அன்பர்களே, இவர் அறிவித்த நபிமொழிகள் நீங்கள் கேட்டிருந்தாலும் திரும்ப உங்களுடைய ஞாபகத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றாலே அவர் மிகப்பெரிய கொடுங்கோல ஆட்சியாளர், அலியவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய திகழ்ந்தவர், நாயக தோழர்களை எல்லாம் விஷமத்தனமாக தூண்டியவர் என்றெல்லாம் பேசுகிறவர்கள். அவர் அறிவித்த நபிமொழிகளை புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளிலே பார்க்கும்போது என்ன அற்புதமான சம்பவங்களை எல்லாம் அறிவிக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3887வது நபிமொழி. மிம்பர் படியில் ஒரு நாள் ஏறி நின்று கொண்டு மக்களுக்கு ஆற்றிய உரை, உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், நன்மையை ஏவட்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்கட்டும், பழி சொல்வோரின் பழி சொல்லுக்கு அஞ்சாத அவர்கள் தங்களுடைய பணியை திறம்பட செய்யட்டும், இறை மறுப்பாளர்கள் எதிர்த்த போதிலும் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திலே மார்க்கத்தை வென்றெடுப்பார்கள், மார்க்கத்தை நிலைநாட்டுவார்கள் என்று ஜுமாவுடைய மேடையில் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்ல நான் கேட்டேன் என்கிற நபிமொழியை அறிவிக்கிறவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3888வது நபிமொழி, உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், அது தற்காலிகமான கூட்டம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு அஜெண்டாவை முன்வைத்து நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு கூட்டம் அல்ல. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய கூட்டம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், உங்களால் மனித சமுதாயத்தில் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு,
நீங்கள் தான் உன்னதமான படைப்பு மனிதர்களிலேயே. அல்லாஹுவை நம்புகிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அதை சொல்லுகிறார். கியாம நாள் வரை நீங்கள் இருக்க வேண்டும். மார்க்கத்தை மூட பழக்க வழக்கம், அனாச்சாரத்தால், சடங்கு சம்பிரதாயத்தால் மார்க்கத்தை எல்லாம் களங்கப்படுத்தி வைத்திருப்பார்கள். அந்த கூட்டத்தார்கள் வந்து அந்த மார்க்கத்தை தூய்மையாக அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள், தூய்மையாக மக்களுக்கு சொல்லுவார்கள். அந்த கூட்டம் தற்காலிக கூட்டம் அல்ல, யுக முடிவு நாள் வரை அப்படி மனித சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்கிற நபிமொழியை அறிவித்தவர் இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்கிறார். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5633வது நபிமொழி. ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள் வரும்போது மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு ஏதோ தஸ்பீகளையும் திக்ர்களையும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து விடுகிறார். எதற்காக வேண்டி நீங்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹுவை புகழ்வதற்காக வேண்டியும் தஸ்பீக் செய்வதற்காக வேண்டியும் பள்ளியிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். முஆவியா அவர்கள் திரும்ப கேட்டார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வேற ஏதாவது காரணம் உண்டுமா என்று கேட்டார். இல்லை என்றார்கள். சொன்னார், உங்களை சந்தேகப்பட்டு நான் கேட்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்கும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளிக்குள் வரும்போது தோழர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு அப்படி திக்ர்களிலும் ஸலவாத்துகளிலும் ஈடுபடும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் கேட்டார், இதல்லாத வேற ஏதாவது நோக்கத்திற்கு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லையா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மூலம் எனக்கு அறிவித்தான், வானவர்களிடத்திலே சிறப்பித்து சிலாஹித்து உங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்று அறிவித்த நபிமொழிக்கு சொந்தக்காரர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விஷயத்தில் எந்த அளவுக்கு மிக கடுமையாக இருந்தார். தன் கண் எதிரே ஒரு சம்பவம் நடந்தால் கூட ஜீரணிக்க முடியாத அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு தோழர் தொழுது முடித்து, ஃபர்லான தொழுகையை தொழுது முடித்து அதே இடத்தில் நின்று கொண்டு உடனடியாக தக்பீர் கட்டி சுன்னத்து தொழுகிறார். தொழுது முடித்த உடனே அவரை அழைத்தார், இப்படி நீங்கள் தொழாதீர்கள். ஃபர்லான தொழுகையை ஒரு அடியான் தொழுது விட்டு சலாம் கொடுத்த உடனேயே எழுந்து தொடர்ச்சியாக 2 ரக்காத்து தொழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஃபர்லான தொழுகை தொழுது முடித்தால் சுன்னத்தான தொழுகைக்கும் ஃபர்லான தொழுகைக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளியை உண்டாக்க வேண்டும். அது 3 வகையில் அந்த இடைவெளியை நீங்கள் உண்டாக்கலாம். ஒன்று, தஸ்பீஹ் சொன்னால் இடைவெளி ஏற்பட்டுவிடும். அருகில் இருக்கிற நண்பர்களிடத்திலே பேசுவதன் மூலம் இடைவெளி ஏற்பட்டுவிடும். அல்லது கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் தொழ வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளை நீங்கள் செய்யாமல் ஃபர்லான தொழுகைக்கு சலாம் கொடுத்த உடனே எழுந்து அப்படியே நீங்கள் 2 ரக்காத்து தொழுவது என்பது ஃபர்லோடு சேர்த்து சுன்னத்தையும் இணையாக ஆக்கியதாக ஆகும். அப்படி நீங்கள் தொழாதீர்கள் என்ற சட்டத்தை சொன்னவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1603வது நபிமொழியாக பார்க்கலாம். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு சட்டமும் கூட, இல்லையா? ஃபர்லான தொழுகை முடித்தால் தொழுத உடனே எழுந்து எந்த தஸ்பீகும் சொல்லாமல், தள்ளி நிற்காமல், யாரிடமும் பேசாமல், துஆ செய்யாமல், சலாம் கொடுத்த உடனே எழுந்து நின்று அதே இடத்தில் சுன்னத்து தொழுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்கிற சட்ட விளக்கத்தை சொன்னவர் முஆவியா அவர்கள். ஆகவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். யார் தெரியுமா? மாமேதை, சட்ட நிபுணர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் பாருங்கள், ஹஜ்ஜுக்கு வருகிறார். வந்து பார்த்தால் மதீனாவிலே பார்த்தால் ஒட்டுமுடி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒட்டுமுடியை கையில எடுத்துக்கொண்டு மிம்பர் படியின் மீது ஏறி நின்று கொண்டு, தெரிந்து கொள்ளுங்கள், பனி இஸ்ராயீல் சமுதாயம் அழிந்து நாசமானதே இதனால் தான். யார் ஒருவர் ஒட்டுமுடி வைக்கிறார்களோ, ஒட்டுமுடி வைத்துக் கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். தெரியாதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த, சபித்த, எச்சரித்த இந்த ஒட்டுமுடி வைக்கிற கலாச்சாரம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? மார்க்க அறிஞர்கள் இல்லையா இந்த மதீனாமா பெருவழியில்? எங்கே போனார்கள் அந்த மார்க்க அறிஞர்கள் என்று ஆவேசமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த, எச்சரித்த காரியங்களை பார்க்கும்போது, மக்கள் செய்வதை பார்க்கும்போது வெகுண்டெழுந்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற செய்தியை முஸ்லிமில் 2081வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மக்களை எச்சரிப்பார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தான் ஷியாக்கள் உருவெடுத்தார்கள்.
திட்டமிட்டு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் 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 என்று பல்வேறு வகையான நபிமொழிகளை அடுக்கடுக்காக இந்த மனித சமுதாயத்திலே பரப்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்றால் இந்த மனித சமுதாயம் கட்டுப்படும் என்பதை உணர்ந்த யூதர்களும் சியாக்களும் திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்று திட்டமிட்டு நிறைய நபிமொழிகளை மக்கள் மத்தியிலே ஆதாரமற்ற செய்திகளை பரப்புகிற ஒரு காலம் அந்த காலம். சொல்லுகிறார், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1876வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மக்களை எச்சரிக்கை செய்கிறார் கடுமையாக. உமர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உஸ்மானுடைய காலம் குழப்பமான காலம். காரணம், சொர்க்கவாசியே கொண்டார்கள் அந்த பாவிகள். உமர் அவருடைய காலத்திற்கு பிறகு சொல்லப்படுகிற செய்தியை தீர்க்கமாக அலசி ஆராயாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை பயன்படுத்தி யாரும் ஹதீசுகள் என்று அறிவித்தல் கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், உங்களைப் போல என்னை போல அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லுவதற்கு உரிய காரியம் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி சொல்லுவது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என் மீது யார் ஒருவர் வேண்டுமென்றே நான் சொல்லாததை நான் சொன்னதாக சொல்லுகிறானோ அவன் தங்குமிடம் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள். தூதரின் மீது ஒன்றை சொல்லுவது மார்க்கமாக மக்கள் நம்பி விசுவாசித்து பின்பற்ற தொடங்கி விடுவார்கள். ஏன் இந்த ஜமாத்தில் வித்யார்த்திகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், இணை வைத்தல் போன்ற மாபாதகமான காரியத்திற்கு எதிராக ஏன் இப்படி 20 வருட காலமாக தொடர்ந்து ஏன் நாம் போராடி வருகிறோம்? மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு தப்பும் தவறுமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷியாக்களுடைய திட்டம், அந்த திட்டம் பலிகேடாகிவிட்டது. இந்த சமுதாயம் நான் சொல்லாத ஒன்றை என் மீது யாராவது திட்டமிட்டு சொன்னால், பொய் சொன்னால் தங்குமிடம் நரகம் என்றார்கள். நான் சொல்லாததை நீங்கள் சொன்னாலோ, நீங்கள் சொன்னாததை நான் சொன்னாலோ யாரிடத்திலாவது விசாரித்து என்னவென்று கேட்டு நமக்கு ஒரு முடிவு கட்டி விடலாம் தோழர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்றால் மக்கள் விசுவாசித்து அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதைத்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று வருகிற போகிற மக்கள் எல்லாம் இனி பேசாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், பேணுதலாக நாவை அசைத்து பேசுங்கள் என்று எச்சரித்தார்கள். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு இந்த உத்தம தோழர் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் பேணுதல் உடையவராக இருந்தார் என்றால், அடுத்த வருடம் அதே போல ஒரு ஹஜ்ஜுக்கு வரும்போது பரூஹ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களை எல்லாம் அமர வைத்து கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான் மார்க்கத்தின் பெயரால். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பார்த்து அழைத்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். இப்படி சொல்ல உனக்கு அதிகாரம் தந்தது யார்? என்னுடைய அறிவை வெளிப்படுத்தத்தானே இப்படி நான் பேசுகிறேன். எனது அறிவாற்றலை மக்கள் விளங்க வேண்டாமா? அறிவை நான் வெளிப்படுத்த வேண்டாமா என்று பரூஹ் சொல்லுகிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஹஜ்ஜுடைய காலம் என்று நான் பார்க்கிறேன், இல்லாவிட்டால் உனக்கு மரண தண்டனை மார்க்கத்தின் பெயரால் பொய் சொன்னதற்கு. மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், 72 கூட்டமாக யூத நசாராக்கள் பிரிந்து போனார்கள். 73 கூட்டமாக இந்த சமுதாயம் பிரியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மனோ இச்சைகளை பின்பற்றி பேசுவது, மக்களை சிரிக்க வைக்க பேசுவது, பொடும்போக்காக பேசுவது, மார்க்கத்தில் இல்லாததை பொல்லாததை சொல்லுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் நான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி உன்னை விடுகிறேன் என்று மிக கடுமையாக எச்சரித்தார். மிக கடுமையாக எச்சரித்தார். சொந்த வாழ்வில் பேணுதலை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இவரா ஆட்சிக்காக வேண்டி அலி அவர்களை எதிர்த்து போரிட்டு இருப்பார்? இவரா தனது மகனுக்கு ஹுசைன் அவர்களை கொல்ல திட்டம் தீட்டி இருப்பார்? எப்படிப்பட்ட ஒரு பேணுதலுக்குரியவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இரவு நேரத்தில் தீப்பந்தத்தை எடுத்து ஒரு நாள் பள்ளி முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில் தோழர்கள் கேட்டார்கள், முஆவியா அவர்களே, கலீஃபா அவர்களே, என்ன தேடுகிறீர்கள்? 5வது கலீஃபா அல்லவா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் பகல் நேரத்தில் பள்ளியினுடைய ஒரு ஓரத்தில் நான் எச்சில் துப்பி விட்டேன், அது எனக்கு இப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது, அதை துடைத்து சுத்தப்படுத்த வந்தேன் என்றார். அதை நான் துடைத்து சுத்தப்படுத்த வந்தேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியில் எச்சில் துப்பாதீர்கள், துப்பினால் நீங்களே துடைத்து விடுங்கள் என்றார்கள். வஹி எழுதுகிற ஒரு சபையில் இருந்து ஆசிரியராக அல்லாஹ்வுடைய ரசூலை பெற்ற இந்த நாயக தோழர் மார்க்க விஷயத்தில் பொடும்பாக இருப்பாரா? மார்க்க விஷயம் தெரியாமல் இருப்பாரா? அவருடைய குடும்பத்தினுடைய நன்மதிப்பு என்னவென்று தெரியாமல் இருப்பாரா? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய எதிரியை போல இந்த ஷியாக்கள் சித்தரித்து அதையும் இஸ்லாமிய சமுதாயம் நம்புகிறதே. அலி அவர்களுக்கும் அவருக்கும் கடைசி வரை இருந்த உறவு என்ன என்பதை ஹதீஸ் கிதாபுகள் நமக்கு பாடமாக சொல்லவில்லையா?
பாடமாக புகட்டவில்லையா? எப்படிப்பட்ட ஒரு பேணுதலுக்குரியவர் இவர்! இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வெளியே வரும்போது மக்கள் எல்லாம் எழுந்து மரியாதை செலுத்துகிறார்கள். கலீஃபா என்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மக்களை எல்லாம் அமரச் சொன்னார்கள். எல்லோரும் அமர்ந்தார்கள். உங்களுக்கு தெரியாதா ஒரு மனிதர் வரும் பொழுது பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று எவன் ஆசைப்படுகிறானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லையா? ஏன் இப்படி மனிதர்களுக்கு மரியாதை பிறகு வணக்கமாக மாறும், வணக்கம் பிறகு வழிபாடாக மாறும், பிறகு தௌஹீதும் இஸ்லாமும் இருக்காது. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஆட்சியாளர்கள் வந்தால் எவ்வளவு பெரிய கும்பிடுகள், வாழ்த்த வயதில்லை அம்மா என்றெல்லாம் இன்றைக்கு எழுதுகிற காலம். சாதாரண ஒரு சினிமா கூத்தாடிகளை எல்லாம் அரசியல் தலைவர்களாக்கி இன்றைக்கு எழுதுகிற வாசகம் சொல்லி மாளாது. அதிலும் முஸ்லிம்கள் குறிப்பாக கீழே பார்த்தால் இஸ்மாயில், முஹம்மது, சிராஜ் என்கிற பெயர்களை தாங்கி ஒரு அரசியல் தலைவர்களை இன்றைக்கு எப்படியெல்லாம் வாழ்த்துகிறார்கள். வாழ்த்த வயதில்லையாம், வணங்குகிறார்களாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் மத்தியில் இருக்கிற நன்மதிப்பை தனக்கு சாதகமாக ஆக்கி எல்லோருடைய விடையும் தன்னை உயர்த்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவராக இருந்தால் எழுந்து நிற்கிற மக்களிடத்திலே மரியாதை எதிர்பார்த்திருப்பாரா இல்லையா? அமருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லையா? ஒரு மனிதர் வரும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு நரகம். மக்களிடத்திலே மரியாதை எதிர்பார்த்து விட்டார். அவர் மக்களிடத்திலே மரியாதை அந்தஸ்தை எதிர்பார்த்து விட்டார். அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர் நரகத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லையா என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தவர். அன்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த முஆவியா அவர்களுக்கும் இருக்கிற நட்பை ஒரு வரியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரும் ஒரு நாள் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் எவ்வளவு சிறந்த குடும்பம், அவரை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பேசியிருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடத்தில் பையத்து செய்யாமல் ஏன் நீங்கள் இன்னும் தனிமையில இருக்கிறீர்கள், என்ன உங்களுக்கு என்ன மனஸ்தாபம், கோபமா என்று கேட்டார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சாட்சி பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் ஹதீஸுகளிலே பார்த்தால் என்ன சொன்னார் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு அவர் பழி வாங்குவதாக இருந்தால், நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால், எடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் போதும், சாம் நாட்டிலே இருந்து முதல் மனிதனாக நான் சென்று அவரிடத்திலே பையத்து செய்வேன் என்றார். அப்ப அவர்களுக்கு இருக்கிற மனக்கசப்பு எங்கே உருவானது என்று தெரிகிறதா? பதவியில் அல்ல, கடற்படை தாக்குவதில் தான் மிகப்பெரிய வள்ளல் என்பதற்காக வேண்டியோ, சாம் நாடு முழுக்க 20 ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது என்கிற பதவி ஆசைக்காக வேண்டியோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் பையத்து செய்யவில்லை. அதுவல்ல காரணம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார், மதீனாவிலே நீங்கள் இருந்தீர்கள், பிறகு ஆட்சிக்கு வந்தீர்கள், ஏன் அவர்களை நீங்கள் தண்டிக்கவில்லை? இதையேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். தண்டிக்காமல் இருக்க என்ன காரணம்? அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து 3 சீடி பேசியிருக்கிறேன். அதை விரிவாக நீங்கள் பார்த்தால் அதற்குரிய காரணம் அவர் சொல்லுவார். அதுவல்ல இங்கே பிரச்சனை. சொல்லுகிறார், அவர் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று ஒரு வரியில் சொன்னால் போதும், நான் சாம் நாட்டிலே இருந்து புறப்பட்டு அவருக்கு பையத்து செய்து அவரை அமீருல் முஃமினாக ஏற்றுக்கொள்ள நான் தயார் என்று அவர் சொல்வதின் மூலம் ஆட்சி அவருக்கு அங்கே நோக்கமல்ல, பதவி அவருக்கு அங்கே நோக்கமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற குணம் அவருக்கு அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் அவர் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா கபருடைய வாழ்வையும் மறுமையுடைய வாழ்வையும் அவருக்கு சிறப்பித்து அவர்களுக்கு ஆக்க வேண்டும். லிரார் என்று சொல்லப்படுகிற ஒரு தோழர் முஆவியா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் வருகிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர் என்று கேட்கிறார். லிரார் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நீண்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அலி என்பவர் யார்? தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 2 சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் 3வது நபர் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் செய்ய வேண்டும், இணக்கத்தை உண்டாக்க வேண்டும். அதை செய்கிறார் அந்த லிரார் என்கிற அந்த தோழர், அதை செய்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த மார்க்க ஞானம் உடையவர். ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவே மிகுந்த மார்க்க ஞானம் உடையவர், இரவு முழுக்க இபாதத்துகளில் ஈடுபடுகிற ஒரு தோழர், ஏழை எளியவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு தோழர்,
மார்க்க அறிஞர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தோழர். அவர் எப்பொழுதும் கையை பிசைந்து கொண்டு எதையோ ஒரு தவறு செய்ததை போல யோசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தோழர். அடிக்கடி அவர் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பார். ஆம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான் செய்வார். அடிக்கடி அவர் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பார். முஆவியாவை சொல்லவா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாள் மிம்பருக்கு பக்கத்தில் தாடியை பிடித்துக் கொண்டு அவர் தனியாக உட்கார்ந்து சப்தம் போட்டு அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். தனிமையில் அழுகிற பழக்க வழக்கமுடையவர், இபாதத்தில் அதிகம் ஆர்வமுடையவர், மார்க்க ஞானமுடையவர், பேணுதல் உடையவர் என்று அடுக்கடுக்காக புகழாரம் சூட்டுகிறார். சொல்லி முடித்ததுதான் தாமதம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். சபையில் இருக்கிற நாயக தோழர்கள் எல்லாம் அழுதார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த வகையிலும் அவரை விட நான் சிறந்தவன் அல்ல, எந்த வகையிலும் அவரை விட நான் சிறந்தவன் அல்ல என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சம்பவத்தை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், தோழர்களே, வரலாறுகளிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மாமேதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் என்ன செய்தார்கள்? மரண தருவாயில் என்ன செய்தார்கள்? தனது மகன் யஸீதை மரண தருவாயில் கவர்னராக ஆக்கினார், கலீஃபாவாக ஆக்கினார். உண்மைதான், உண்மைதான். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலோ பதவிக்கு வாரிசுகள் வரக்கூடாது என்று எங்கும் சொன்னது கிடையாது. மிகப்பெரிய குழப்பம் நிறைந்த கூஃபா வாசிகளையும் ஷாம் நாட்டினரையும் தன்னகத்தே கொண்டு மிகப்பெரிய விசுவாசத்திற்குரியவராக 20 ஆண்டு காலம் ஆட்சியாண்டு மிகப்பெரிய ஒரு கலீஃபாவாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனை ஆட்சி பொறுப்பில் நியமித்தார் என்பதை இன்றைக்கு வரலாறு தெரியாதவர்கள் தவறாக விமர்சனம் செய்கிறார்கள். ஆட்சி பொறுப்பில் மகனை நியமித்தார் என்றுதான் சொல்லுவார்களே தவிர, நியமித்தவுடன் மக்கள் மத்தியில் தனது மகனை நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையை சொன்னார்களா இவர்கள்? என்ன பிரார்த்தனையை சொன்னார்? யா அல்லாஹ், எனது மகன் யஸீதை இந்த பொறுப்பில் நான் நியமனம் செய்கிறேன். தந்தை மகன் என்கிற பாசத்திற்காக நான் அதை செய்திருந்தால் பொறுப்பை எனது மகன் ஏற்பதற்கு முன்னதாகவே அவருடைய உயிரை நீ கைப்பற்று. என்ன வாசகம், என்ன வாசகம்! எனது மகன் என்பதற்காக நான் பொறுப்பு கொடுப்பதாக இருந்தால் அவர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்னதாகவே அவருடைய உயிரை நீ கைப்பற்று. அதுவல்ல எனது நோக்கம். எனது மகன் அறிவில் சிறந்தவன், மிகப்பெரிய சாமர்த்தியமுடையவன், போர் என்றால் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவன் எனது மகன் என்பதற்காக நான் நியமித்தது உனக்கு தெரியும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை நீங்கள் வரலாறுகளிலே பார்க்கலாம். சொன்னாரா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுக்க அழுபவர், தனிமையில இருந்து கொண்டு தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்கிறவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சியில் இரவு நேரத்தில் சுவற்றில் நிழல் தெரிகிற வகையிலே போய் நின்று கொண்டு நிழலை பார்த்து சொல்லுவாராம், உமரே அல்லாஹுவை பயந்து கொள். அவரே தனியாக, யாரும் இல்லை வீட்டில், அவரே தனியாக, உமரே பயந்து கொள். மக்கள் எல்லாம் அமானிதமாக இந்த பொறுப்பை உன்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். நீதி செலுத்தாவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது. அவரே பேசுவாராம். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை அப்படி வார்த்தெடுத்தார்கள். அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை நிறுத்தி விசாரணை செய்வதற்கு முன்னதாக நீங்களே உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள் அடிக்கடி, அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை நிறுத்தி உங்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை விசாரணை செய்வதற்கு முன்னதாக நீங்களே தினசரி இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன, இன்னைக்கு நாம் என்னென்னலாம் செய்து கொண்டு தூங்க போறோம்? தூக்கம் என்பது சிறு மரணம் தானே. இன்றைக்கு நம்முடைய அமல்கள் என்ன? அமல்களை பாதுகாத்தாமா அல்லது யாருக்காவது கொடுத்து விட்டு வந்து உறங்குகிறோமா? என்ன பாவம் செய்த நிலையில் உறங்குகிறோம்? என்ன பிரார்த்தனை செய்து விட்டு உறங்குகிறோம்? என்ன தௌபா செய்து விட்டு உறங்குகிறோம் என தினசரி உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்தால் குற்றங்கள் குறையும், பாவங்கள் குறையும், மறுமையினுடைய விசாரிப்பு உங்களுக்கு இலகுவாக அமையும். உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னாரா இல்லையா? அது அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்விலே பின்பற்றினார். தினசரி தன்னை குறித்து சுய பரிசோதனை, ஏழை எளியவர்களை அரவணைப்பார். உண்மைதான். அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தெரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு
நிஅமத் செய்வதே ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டுதான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவப்பட்ட மக்கள் அந்த மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மழை பொழிகிறான், அருள் வளங்களை தருகிறான், விளைச்சல்களை தருகிறான். அதைத்தான் நீங்கள் உண்கிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை திறந்து பார்த்தே நாங்க ஏழைகள் தான் அதிகம். காரணம், கேள்வி கணக்கு ரொம்ப குறைவு. தொழுகை, நோன்பு இது மட்டும்தான் கேள்வி. ஜக்காத்தை குறித்து அவரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பரம ஏழை தானே. ஹஜ்ஜை குறித்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தர்மத்தை குறித்தோ ஜகாத்தை குறித்தோ வரவு செலவு எந்த கேள்வியும் அவரிடத்தில் இல்லை. தொழுகை, நோன்பு, இபாதத்துகள் குறித்து 1-2 கேள்வி. சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். 50,000 ஆண்டுகள் தலைக்கு மேல் சூரியன் வியர்வையால் மக்கள் எல்லாம் மூழ்கி நிற்கிற நேரம் என்னை அல்லாஹ் தஆலா உடனே விசாரித்து சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டானா என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் உடனடியாக எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள். ஏழை எளியவர்கள், அவர்களை அரவணைப்பார். அவர் மார்க்க ஞானம் உடையவர்களுக்கு நன்மதிப்பு கொடுப்பார். உண்மைதான், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தானே வாழ்ந்தார். அல்லாஹ்வும் அதைத்தானே சொல்கிறான், மார்க்க ஞானம் உடையவர்களுக்கு பல பதவிகளை நான் உயர்த்துவேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. தனிமையில் இருந்து அழுவார். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் பொழுது மேனியில் வருகிற இரத்த துளி. இரண்டாவது பாவத்திற்காக அல்லாஹ்வை பயந்து இறை அஞ்சி தனிமையிலிருந்து அழும்போது வருகிற கண்ணீர் துளி. அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான துளி. அப்படி வாழ்ந்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னவுடன் அழுதாரா இல்லையா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு? அழுதாரா இல்லையா? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, யார் அந்த உஸ்மான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் மட்டுமல்ல, 2 பெண்களை திருமணம் முடித்தவர் மட்டுமல்ல, சொர்க்கவாசி என்று உஹது மலையில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கரும் உமர் அவர்களும் உஸ்மானும் இருக்கும்போது உஹது மலை அசைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹதே, உமக்கு மேல் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார், உமக்கு மேல் ஒரு சித்தீக் இருக்கிறார், உனக்கு மேல் ஒரு ஷஹீத் இருக்கிறார் என்றார்கள். அந்த அடிப்படையில் ஷஹீதானவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வீடு முற்றுகையிடப்பட்ட போது தூங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவப்பட்ட ஒரு ஜீவராசி தூங்கிக் கொண்டிருக்கிறார். வெளியே மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட கலகக்காரர்கள் கோட்டைக்குள்ளே புகுந்து விட்டார்கள். நாளைய தினம் வரலாறு பார்க்க போகிறோம். கோட்டைக்குள் புகுந்து அவரை கொலை செய்வதற்கு முன்னதாக அவர் சொல்லுகிற ஒரு சம்பவம் உண்டு தோழர்களே. என்ன சம்பவம் தெரியுமா? மக்களே, என்னையா கொள்ளுகிறீர்கள்? மக்காவிலே இருந்து மதீனா வரும்போது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள். யூதர்களுடைய கையில் தான் அன்றைக்கு கிணறுகள் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த கிணறை வாங்கி மக்களுக்கு ஹதியா செய்கிறவர் யார் என்று கேட்டவுடனே, உங்களுக்கு தெரியாதா, நான் தானே என் செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த கிணறை யூதர்களிடமிருந்து வாங்கி உங்களுக்கு நான் இலவசமாக தந்தேன். அப்படி உங்களுக்கு தண்ணீர் வழங்கிய என்னை தண்ணீர் குடிக்க கூட விடாமல் என்னை முற்றுகையிடுகிறீர்களே என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து, இன்று இரவு என்னோடு நீ நோன்பு திறக்க போகிறாய் என்று சொன்னார். அசரிலேயே பாவிகள் கொன்று விட்டார்கள். அப்படி சொர்க்கத்து தங்கமாக திகழ்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை அந்த மதீனாவில் இருக்கிற மக்கள் பார்த்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார். ஏன் பழி தீர்க்கவில்லை? எனக்கு விளக்கம் வேண்டும், எனக்கு விளக்கம் வேண்டும், என்ன காரணம் என்பதுதான் அவர்களுக்குள் இருந்த பிரச்சனையை தவிர பதவி மோகமோ பதவி ஆசையோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்கிற எண்ணமோ, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் மட்டுமல்ல, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் போதே சொன்னோம். முஆவியாவே, அல்லாஹ்வுடைய ரசூல் 3 விஷயங்களை அவரை குறித்து சொன்னதை இந்த காது கேட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் என்ன உறவோ அதுதான் எனக்கும் உங்களுக்கும் என்றார். நாளைய தினம் நடக்கக்கூடிய போரில் ஒரு மனிதரிடத்திலே கொடி கொடுக்க போகிறேன், அவர் தலைமையில் அது வெற்றி கிடைக்கப் போகிறது. அவர் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வையும் நேசிக்கிறார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னவர் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தில் எந்த குரோதமும் இல்லை தோழர்களே, எந்த வருத்தமும் இல்லை. மரண நேரத்தில் செய்த துவா, அதுபோக மரண நேரத்தில் அவர் செய்த இன்னொரு துவா உண்டு. யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். உயிர் போகிற நேரத்தில் செய்த துவா, அல்லாஹுவே உன்னை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன், நீயும் என்னை பார்க்க விரும்புவாயாக. அல்லாஹுவே, நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன், நீயும் என்னை விரும்புவாயாக. சொல்லிக்கொண்டே உயிர் 78 வயதில் பிரிந்து உலகத்தில் வாழ்ந்த மாமனிதர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வரியில் சொன்னார்களா இல்லையா, எனக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை அதிகமாக தந்திருந்தால் பாதி கொடுத்திருப்பேன் முஆவியா அவர்களுக்கு என்று சொன்னார்கள்.
அவருடைய மகன் யசீத் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த விரும்பத்தகாத அந்த சம்பவம் நிகழ்ந்தது தோழர்களே. அதுதான் இரத்தக்கரை படிந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில். முழுக்க முழுக்க ஹாரிஜியாக்களும் சியாக்களும் எந்த அளவுக்கு ஊடூறி விஷமத்தனமான காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர குழந்தைகள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொன்ன அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சரித்திரமும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் படை திரட்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சென்றார்கள் என்பதையும், எப்படியெல்லாம் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது, எப்படியெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே சமரசம் நடந்தது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் நாளைய தினம் பார்ப்போம். சுருக்கமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பெயரை கேட்டால் நன்மதிப்பு உருவாக வேண்டும். சியாக்களுடைய விஷம பிரச்சாரத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று தோன்ற வேண்டும். வஹி எழுதிய தோழர் என்று நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். அல்லாஹுவே, இவரின் மூலம் நீ மக்களுக்கு நேர்வழி காட்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்து நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். முதலில் இந்த உம்மத்தில் கடற்படையை தலைமை பொறுப்பேற்று யார் நடத்துகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவர்கள். ரோமாபுரி மன்னர் சீசரை எதிர்த்து யார் முதலில் படை திரட்டுகிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்து நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். 2 போரையும் தலைமை பொறுப்பேற்று நடத்தி மாபெரும் வெற்றியை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஈட்டு தந்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர்களே. இந்த தோழரை குறைத்து யாராவது மதிப்பிட்டால் அவருடைய நன்மதிப்பை உயர்த்தி பேசுவது நம்முடைய தலையாய கடமை என்பதற்கு இந்த வரலாறு இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. சொல்லப்படுகிற புகாரி, முஸ்லிம் போன்ற எண்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்த்தால் நிறைய நபிமொழிகளை அவர் அறிவித்திருக்கிறார். பாங்கு சொன்னவருடைய கழுத்து நீளமாக அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எழுப்புவான் என்று சொன்னாரே, அந்த நபிமொழிக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்று சொன்னவர் இந்த நாயக தோழர் தான். சமுதாயத்திற்கு நிறைய நபிமொழிகளை அறிவித்தார். தப்பும் தவறுமாக நபிமொழிகள் உலா வருவதை கண்டித்தார். மார்க்கத்தின் பெயரால் கதை சொல்லுவதை எச்சரித்தார். பெண்கள் ஒட்டுமுடி வைக்கிற கலாச்சாரம் பிறகு உருவாகும் போது மக்களை கூட்டி வைத்து பனு இஸ்ராயேல் சமுதாயம் அழிந்ததைப் போல நீங்கள் அழிந்து போய் விடாதீர்கள் என்று எச்சரித்த மா வீரர், மா மனிதர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுவே, அவருடைய மறுமை வாழ்வையும் கபருடைய வாழ்வையும் நீ சிறப்பாக ஆக்கிவை என்று புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து அதில் வருகிற பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுவோம். அதற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.